பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி. என்ன செல்வி, உன் தோழி சந்திரா வீட்டுக்கு போயிட்டு வந்தியாமே, ஏதோ விசேஷமா இல்ல சும்மா தோழியை பார்க்கறதுக்காக போயிட்டு வந்தியா? அடே அப்பா, நம்ம ஊர்ல இம்புட்டு வேகமா சேதி பரவுதா? அட, இதுல என்ன இருக்கு? நேத்து ஆத்தங்கரையில தண்ணி எடுக்கிறப்ப உங்க பக்கத்து வீட்டு ரமணி தான் இந்த செய்தியை சொன்னாங்க. அது சரி, என்ன விஷயமா போயிட்டு வந்தேன்னு தான் சொல்ல. வள்ளி, நானே இது விஷயமா உங்க எல்லாரோடவும் கலந்து பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீயே கேட்டுப்புட்ட. என் தோழி சந்திரா ரொம்ப நாளாவே அவ தோட்டத்தை பார்க்கறதுக்காக தோழிங்க எங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா. அதான் எல்லாரும் போயிட்டு வந்தோம். ரொம்ப சந்தோஷம். ஆமா, அப்படி என்னென்னலாம் அவங்க தோட்டத்துல பயிரிட்டு இருந்தாங்க? என்ன பயிரதான் அவங்க பயிரிடல, அவங்க வீட்டை சுத்திலும் கிடைக்கிற இடம் முழுக்க நல்ல பச்சை பசேல்னு வீட்டுக்கு தேவையான காய்கறி பூ வகைகள் எல்லாமே வச்சிருந்தா. வீட்டு மாடியிலையும் செடி கொடிகள் ரோஜா மல்லின்னு பந்தல் அமைச்சு பராமரிக்கிறாங்க. வீட்டுக்கு முன்னாடி வேப்ப மரம் மாமரம் தென்னை மரமும் இருக்கு. அதுல நாங்க இளநியும் குடிச்சோமே. அடடா, இத கேட்கவே எனக்கே மனசெல்லாம் சிலு சிலுன்னு இருக்கே. இந்த செடி கொடிகளை பார்க்கவே உங்களுக்கு நேரம் சரியா இருந்திருக்குமே. அதான் இல்ல வள்ளி, அப்படியே அவங்க கழனிக்கும் போயிருந்தோம், கடலை காட்டுக்கும் போயிருந்தோம். பிரமாதமான கடலைகளை ருசிச்சுக்கிட்டே அரட்டையும் அடிச்சுக்கிட்டு அப்பா அன்னைக்கு முழுக்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தோம். அவங்களும் கடலை போட்டிருக்காங்களா? ஆமா வள்ளி. முக்கியமா ஒன்று சொல்லணுமே. என்னது செல்வி? கடலை காட்டுக்கு வரப்பு பயிர் போட்டு பூச்சிகள் தாக்காம பயிரை பாதுகாக்கிறாங்க. அப்படியா செல்வி? என்ன பயிரை வரப்பு பயிரா போட்டிருக்காங்க? வேற என்னென்ன முறைகள்லாம் கடைபிடிக்கிறாங்கன்னு எனக்கும் கொஞ்சம் சொல்ல. கண்டிப்பா நீயும் தெரிஞ்சிக்க வள்ளி. எண்ணெய் வித்து பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் VA விஜயசாந்தி அவங்க எடுத்து சொன்ன விவரங்களை இதோ என் கைபேசியில பதிஞ்சு கொடுத்துருக்காளே. இதோ வைக்கிறேன், நீயே கேட்டுக்க. எண்ணெய் வித்து பயிரில் முக்கியமான பயிர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிலக்கடலை மற்றும் எள்ளு பயிர் அப்படி சொல்லலாம். இவற்றில் பார்த்திங்கன்னா மகசூலை பாதிக்குது அப்படிங்கிற பல காரணிகளில் பூச்சி தாக்குதல் ஒரு முதன்மையான காரணிகளாக விளங்கப்படுது. விவசாயிகள் பூச்சி தாக்குதலுக்கு அதிகமாக ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை செலவிடுவதனால ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறைகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி கொண்டு வருகிறோம். இப்போ பூச்சிகள் பல வகையாக இருக்குது. அதை நம்ம முதல்ல வகைப்படுத்தி தெரிஞ்சுக்கணும். அதில் சாறு உறிஞ்சும் பூச்சிகள், இலையை தின்று அழிக்கும் பூச்சிகள், காய் துளைப்பான்கள், அதுக்கப்புறம் வேர்ப்புழுக்கள், இப்படி 3 வகையான பூச்சிகள் இருக்கிறது. சாறு உறிஞ்சும் பூச்சிகள் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அஸ்வினி பூச்சி, இலைப்பேன் மற்றும் தத்துப்பூச்சி. அதே மாதிரி இலை சிலந்திகளும் வரும். அது சிலந்தி வகையை சார்ந்தது. இலை தின்று அழிக்கும் பூச்சிகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா படைப்புழு அல்லது வெட்டுப்புழு அல்லது புரோடீனியா புழு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா மொட்டு துளைப்பான். மொட்டாக இருக்கும் பொழுது பூக்கள்லாம் இருக்கும்போது அது உள்ளே போய் அந்த புழுக்கள் சாப்பிடும். அப்புறமா காய் துளைப்பான். அதுக்கப்புறம் சுருள் பூச்சி. இலைகளை 2 இல்லை 3 இலைகளை அது வலை போல் பின்னி உள்ளே இருந்து அந்த பச்சையத்தை சுரண்டி சாப்பிடும். இவையெல்லாம் இலைகள் மற்றும் காய்களை தாக்கும் பூச்சிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வேர்ப்புழுக்கள் பார்த்திங்கன்னா வேரில் வெள்ளை நிறத்தில் ப்ரௌன் கலர் தலையோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு C ஷேப்பில் வேர்ப்புழுக்கள் இருக்கும். அது அப்படியே வேரை சாப்பிட்டு அந்த பயிரை அழிச்சிடும். அதுக்கடுத்தது பார்த்திங்கனாக்கா நிலக்கடலை முக்கியமாக கரையான்.
சில இடங்களில் வந்து அதாவது கரும்பு பயிரிடும் இடங்களுக்கு பக்கத்தில் கரையான் பூச்சிகள் மற்றும் வேர்ப்புழு தாக்குதல் மிகவும் அதிகமாகவே காணப்படும். இந்த வகைப்படுத்துதலே வந்து விவசாயிகள் தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ தான் வந்து அதற்குண்டான பூச்சிக்கொல்லி விரட்டிகளோ அல்லது பூச்சிக்கொல்லி மருந்துகளை நம்ம வந்து செலக்ட் பண்ணி தெளிக்க முடியும். இந்த மாதிரி பூச்சிகள் வந்து நட்டு 20லேருந்து 25 நாட்கள்லேயே அதோடைய தாக்குதல் வந்து ஆரம்பமாயிரும். அப்போ கண்காணிப்பு என்பது வந்து ரொம்ப முக்கியம். அந்த கண்காணிப்பில் எந்த வகையான பூச்சிகள் வந்து இறங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். சாறு உறிஞ்சும் பூச்சிகளில் பார்த்தீங்கன்னாக்கா அசுவினி, இந்த இலைப்பேன், இந்த தத்து பூச்சிகள் இவை எல்லாமே வந்து இலைகளுக்கு கீழே இருந்து அது இளம் பூச்சிகளாக இருக்கட்டும் இல்லை வந்து முதிர்ந்த பூச்சிகளாக இருக்கட்டும் கீழே இருந்து சாற்றை உறிஞ்சி அந்த இலையை வந்து பச்சையம் போய் மஞ்சள் நிறத்தில் மாறிடும். அதிகமான தாக்குதல் இருக்கும் பொழுது பயிர்கள்லாம் தீஞ்சு போய் காணப்படும். அப்போ வந்து உங்களுக்கு மகசூல் இழப்பு அதிகமாக காணப்படும். இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகள் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த தத்து பூச்சிகள் வந்து வைரஸ் நோய்களை பரப்பக்கூடியதாகும். அப்போ வந்து ஒரு இதில் வைரஸ் நோய் வரும்பொழுது அது 2-3 நாட்கள்லேயே உடனே அது வந்து பரவி உங்களுக்கு தாக்குதலை அதிகப்படுத்தும். அப்போ இந்த பூச்சிகளையே வந்து நம்ம முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு நம்ம ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை திரும்ப திரும்ப அடித்தா அதனுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக கூடும். அதே மாதிரி அதோட தாக்குதலும் அதிகமாயிரும். அதனால் முதல்ல விரட்டிகளை இது பண்ணணும். அதுக்கப்புறமா அதுக்கு தகுந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை நம்ம உபயோகப்படுத்தணும். அடுத்தது இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளில் சிலந்தி வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து செம்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க, சிலந்தி பூச்சிகள் அப்படின்னு சொல்லுவோம். இவைகளும் பார்த்தீங்கன்னாக்கா எண்ணிக்கையில் ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும் பொழுது இலைகளுக்கு கீழே வலை மாதிரி பின்னி உள்ள சிவப்பு கலரில் உட்காந்து உங்களுக்கு அதோட சாற்றை உறிஞ்சி சாப்பிடும். இந்த நீண்ட வறண்ட காலங்களில் அதாவது இந்த கோடை காலங்களில் இதனுடைய தாக்குதல் மிகவும் அதிகமாக காணப்படும். இதையும் வந்து நல்ல கண்காணிப்பு முறையில் இது பண்ணிக்கணும். ஸோ இவை தான் வந்து நிலக்கடலையில் வந்து முக்கியமான பூச்சிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை வந்து ஒவ்வொரு தனித்தனியாக நம்ம வந்து அதனுடைய மேலாண்மை முறைகள் இல்லாமல் ஒருங்கிணைந்த முறைகளில் எப்படி நம்ம போகலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த ஒருங்கிணைந்த முறைகளில் வந்து முதல்ல வந்து உளவியல் முறைகள், முதல்ல வந்து நல்ல ரகங்களை தேர்வு செய்யணும், சரியான சீசனில் வந்து நம்ம வந்து நடவு செய்யணும். கோடை உழவு ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் புரோடீனியா புழு அல்ல படைப்புழு அப்படிங்கிற ஒரு பூச்சி தாக்குதல் ரொம்பவே அதிகமாக காணப்படும். அப்போ அதனுடைய கூட்டுப்புழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா மண்ணுக்குள்ளே இருக்கும். அந்த கூட்டுப்புழுக்களை வெளியே கொண்டு வந்து பறவைகள் எடுத்து சாப்பிடுவதற்கோ அல்லது சூரிய ஒளி பட்டு அதை அழிப்பதற்கு ஏதுவாக இந்த கோடை உழவை நம்ம செய்யணும். அடுத்து களைகளை நல்ல சுத்தமாக அகற்றி வயலை சுத்தமாக வைத்துக்கொள்ளணும். பயிர் சுழற்சி முறையை கடைபிடிக்கணும். அதாவது இப்போ நெல்லுக்கு அடுத்ததாக நிலக்கடலை போடுவாங்க. அடுத்த வருடம் பார்த்திங்கன்னா நிலக்கடலைக்கு பதிலாக பயிறு வகை பயிர்கள், அதாவது இப்போ பச்சை பயிரோ உளுந்தோ அந்த மாதிரி போடலாம். அதுக்கு அடுத்த வருடம் நம்ம நிலக்கடலைக்கு போகலாம். ஒரே சமயத்தில் விதைப்பு செய்தல் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமாக நீங்கள் கண்காணிப்பு முறைக்கு வந்து 1 ஏக்கருக்கு 1 அல்லது 2 விகிதத்தில் விளக்குப்பொறி கண்டிப்பாக அமைக்கணும். அப்போ தான் எந்த வகையான அந்துப்பூச்சிகள் வந்து இந்த விளக்குப்பொறிகளில் வந்து விழுது, அந்த அந்துப்பூச்சிகள் வந்து எதனுடைய தாய் அந்துப்பூச்சிகள் அப்படிங்கிறத கண்காணித்து அதுக்கு தகுந்த நடவடிக்கைகளை அப்போ தான் நம்ம எடுக்க முடியும். நிலக்கடலையில் முக்கியமாக வந்து என்னென்னா ஆமணக்கு செடியை வந்து வயலை சுற்றி நம்ம வந்து பொறிப்பயிராக நம்ம வைக்கணும். வரப்பு பயிருன்னு சொல்லலாம், பொறிப்பயிரும் சொல்லலாம். அது வந்து என்னென்னாக்கா இந்த புரோடீனியா புழு உள்ளே வரும் பொழுது இந்த ஆமணக்கு இலையில் முதல்ல முட்டை குவியலை வைக்கும். அப்போ அந்த புழுக்கள் வெளியில் வரும்போது அது வந்து நிலக்கடலையில் வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஆமணக்கு செடியில் நம்ம வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகளை அடித்து அந்த புழுக்களை நம்ம கட்டுப்படுத்திடலாம். இன்னொன்று ஊடுபயிராக பார்த்தீங்கன்னாக்கா தட்டைப்பயிரோ அல்லது துவரையோ 4க்கு 1, அதாவது 4 வரிசைக்கு 1 வரிசை அல்லது 8 வரிசைக்கு 1 வரிசை அப்படின்ற மாதிரி கூட நம்ம போடலாம். அப்படி இல்லைன்னா வரப்பு பயிராக கூட போடலாம். இந்த பயிர் வகைகள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நன்மை செய்யும் பூச்சிகள், அது வந்து எண்ணிக்கையை கூட்டுவதற்கு உபயோகமாக இருக்கும். அதே மாதிரி சாறு உறிஞ்சும் பூச்சிகளான இந்த அசுவினி பூச்சிகள் வந்து இந்த தட்டைப்பயிறு துவரையில் வந்து உட்காந்துரும். அப்போ வந்து நிலக்கடையில் பரவுவதை அது தடுக்கும். அடுத்தது மெக்கானிக்கல் முறைகள், அதாவது கைவினை முறைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா இது வந்து கண்ணில் வந்து தென்படும் இந்த முட்டை குவியல், இந்த புழுக்கள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா முட்டையை வந்து குவியலாக வைக்கும். ஒரு குவியலில் பார்த்திங்கனாக்கா 200லேருந்து 250 முட்டைகள் வரைக்கும் இருக்கும். அப்போ ஒரு முட்டை குவியலை நம்ம அழிச்சிட்டாலே வந்து அதனுடைய எண்ணிக்கையை வந்து நம்ம வந்து குறைக்கலாம். அப்போ அந்த கண்ணில் தென்படும் முட்டை குவியல் எல்லாமே வந்து நம்ம அதை எடுத்து நம்ம அழிச்சிடணும். அடுத்து பறவை தாங்கிகள் வைக்கலாம், ஆந்தை பந்தல்கள் வைக்கலாம். ஏன்னா இந்த பெரிய பெரிய புழுக்கள், இந்த காய் புழுக்கள், இந்த படை புழுக்கள், இந்த புழுக்கள் எல்லாம் வந்து இந்த பறவை தாங்கிகள் வைக்கும்போது பறவைகள் வந்து கொத்தி அதை சாப்பிடும். அடுத்து வரப்புகளை எல்லாம் வந்து வெட்டி நல்லா சுத்தமாக வச்சுக்கொள்ளணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா படையாக செல்லும் புழுக்கள், இது எல்லா இடத்துலையும் இந்த படையாக அது இருக்காது. ஒரு சில இடங்களில் வருடந்தோறும் பார்த்திங்கன்னா இந்த படைப்புழுக்களோட எண்ணிக்கை அதிகமாக வரும். அதாவது ராத்திரி நேரங்களில் அதனுடைய நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கனாக்கா அது வெட்டி உங்களுக்கு செடிகளை போட்டிருக்கும். அது எலிகள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த படைப்புழுக்கள்
வெட்டுப்புழுக்கள் இதை செஞ்சுருக்கும். அப்போ ரொம்ப அதிகமான தாக்குதல் எந்த வயலில் இருக்குதோ அதை சுற்றி வந்து நம்ம ட்ரென்ச் மாதிரி ஒரு குழி வெட்டி அடுத்த வயலுக்கு அது போகாத மாதிரி பரவுதலை நம்ம தடுத்துட்டு அப்புறம் தாக்குதலான வயல்களில் நம்ம பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடித்து அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்தது இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு முதல்ல வந்து நம்ம அதை அழிக்கிறதுக்கு மஞ்சள் நிற ஒட்டும் பொறிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லை மஞ்சள் நிற சாட் அட்டைகளை நம்ம வந்து கிரீஸ் தடவி அதை நம்ம ஏக்கருக்கு ஒரு 12 அப்படிங்கிற முறையில் நம்ம வச்சா அது வந்து தத்துப்பூச்சிகளும் அசூனி பூச்சிகள் இந்த வெள்ளை ஈக்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான ஈக்கள் வந்து அதில் வந்து ஒட்டிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க இலைப்பேன்களுக்கு வந்து நீல நிற ஒட்டும் பொறி அட்டைகள், அந்த அட்டைகளை நீங்கள் அங்கங்கே கட்டி தொங்க விடும் பொழுது நம்ம எண்ணிக்கையை குறைக்கலாம். அதனால் வந்து பரவக்கூடிய அந்த வைரஸ் நோய்களையும் நம்ம தடுக்கலாம். பூச்சிக்கொல்லி மருந்துகளுடைய தெளிப்பையும் நம்ம குறைத்து கொள்ளலாம். இந்த செம்பேனை கட்டுப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க முக்கியமாக அதுக்கு வந்து கந்தகம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு லிட்டருக்கு 2 கிராம் அப்படின்ற முறையில் கலந்து அதை தெளிக்கலாம். இல்லைனாக்கா பூச்சிக்கொல்லி மருந்துகள்னு போனீங்கன்னாக்கா இமிடாக்ளோப்ரிட் அப்படிங்கிற மருந்தை தெளித்து நம்ம கண்ட்ரோல் செய்யலாம். இது வந்து ஒரு கிலோவுக்கு 2 மில்லி அப்படின்ற இடத்துல நம்ம விதை நேர்த்தி செஞ்சு முதலையே நீங்கள் வந்து விதைச்சிட்டிங்கனாக்க இந்த இலைப்பேன் தாக்குதலை நம்ம குறைக்கலாம். அல்லது பூச்சிக்கொல்லி மருந்துகள்னால் அசிப்பேட் போகலாம். அது வந்து நல்லா இந்த செம்பேன்களை குறைக்கும், இல்லை சாறு உறிஞ்சும் பூச்சிகளை தாக்குதலையும் குறைக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா உளவியல் முறைகள் மற்றும் கைவினை முறைகள். அடுத்தது பார்த்திங்கன்னா உயிரியல் முறைகள். இந்த உயிரியல் முறைகளில் தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இயற்கையிலேயே இருக்கும் இறை விழுங்கிகள் அதே மாதிரி ஒட்டுண்ணிகள் இதனுடைய எண்ணிக்கையை வந்து நம்ம வயலில் கூட்டுவதற்கான முறைகளை வரப்பு பயிரோ அல்லது வந்து பூச்செடிகளை வந்து வரப்பு பயிராக வைக்கலாம். அல்லது பயிர் வகைகளை நம்ம வரப்பு பயிராக இருக்கும்போது சிலந்தி, பொறி வண்டுகள், கும்புடு பூச்சி, அதுக்கப்புறமா வந்து கிரைசோப்பா அப்படிங்கிற வந்து கண்ணாடி இறக்கை பூச்சி, சிலந்திகள் இதனுடைய எண்ணிக்கைலாம் அதிகமாக வரும். இப்போ முட்டை ஒட்டுண்ணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த முட்டை குவிகள் வைக்குது இல்லைங்களா, அந்த முட்டை மேலே வந்து முட்டை போடும் முட்டை ஒட்டுண்ணிகள் நமக்கு வந்து கிடைக்கிது. அது வந்து ட்ரைகோகிராமா கைலோனிஸ் அப்படின்னு நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துலேருந்து நம்ம வாங்கலாம். ஒரு ஏக்கருக்கு வந்து 20,000 வீதம் வந்து, ஆனால் 3 முறை ஒரு வார இடைவேளை விட்டு 3 முறை அதை வந்து நம்ம வெளியிடணும். இந்த மாதிரி முட்டை ஒட்டுண்ணிகள் வெளியிடும் பொழுது நம்ம வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகளை அந்த வயலில் உபயோகப்படுத்தக்கூடாது. அப்போ அந்த எண்ணிக்கைகள் வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் ஸ்பைனோசாட் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது. இது வந்து இயற்கை வெளியில் செய்யறது மருந்து தான், கடைகள்லேயும் நமக்கு கிடைக்கும். அந்த மருந்தையும் நம்ம இது தெரிக்கலாம். இன்னொரு வகையான இது உயிரியல் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த புரோடீனியா புழுக்களுக்கும் அதே மாதிரி வந்து இந்த ஹீலியாத்திஸ் புழுக்களுக்கும் என்பிவி வைரஸ் அப்படிங்கிற வைரஸ் மருந்து வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதை வாங்கி நம்ம தெளிக்கும் பொழுது அந்த இலை மேலே அந்த வைரஸ் எல்லாம் பரவி இருக்கும். அப்போ இந்த புழுக்கள் வந்து அந்த இலைகளை சாப்பிடும் பொழுது அந்த வைரஸ் நோய் தாக்குதல் அடைஞ்சு இது கூட்டு புழுக்களாக மாறாது. அதே மாதிரி முட்டைகளும் வைக்க இயலாது. அப்போ அதனுடைய எண்ணிக்கையை நம்ம கட்டுப்படுத்தலாம். அப்புறம் தாவர பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு போகலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சது வேப்ப எண்ணெய் வந்து 3% வேப்பங்கொட்டை சாறு 5% விவசாயிகளே தயார் செய்யலாம். ஒரு ஏக்கருக்கு 5 கிலோ அப்படிங்கிற வேப்பங்கொட்டை எடுத்து முதல் நாள் வந்து அதை இடித்து அதை வந்து ஒரு பக்கெட்டில் தண்ணியில் வந்து நம்ம ஊற வச்சுட்டு அடுத்த நாள் அந்த சாற்றை எடுத்து நீங்கள் 200 லிட்டருக்கு தண்ணிக்கு அதை வந்து வடிகட்டி அதை வந்து நீங்கள் தெளிக்கலாம். இது வந்து உங்களுக்கு புழுக்களுக்கு, காய் புழுக்களுக்கு இது எல்லாமே வந்து நல்லாவே அது கண்ட்ரோல் ஆகும். இந்த வேப்ப எண்ணெய்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 3% அல்லது நொச்சி இலை சாறு 5% இதெல்லாம் வந்து சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு உகந்ததாக காணப்படுது. அது இல்லாமல் வந்து இப்போ அங்கக முறையில் செய்கிற விவசாயிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3G கரைசல், அதுக்கப்புறமா வந்து அக்னி அஸ்திரம், நீம் அஸ்திரம், மாட்டு கோமியத்தில் இந்த அஸ்திரங்களை கலந்து அதை கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா ஆற வச்சு அதையும் வந்து அங்கக முறையில் செய்யும் விவசாயிகள் வந்து உபயோகப்படுத்துகிறாங்க. அப்போ பூச்சிக்கொல்லி மருந்துகளே தேவைப்படுறதில்ல. ஸோ இதெல்லாம் வந்து உயிரியல் முறைகளில் நம்ம போகிறோம். இது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கடைசியாக வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள். இது எப்போ நம்ம போகணும் அப்படின்னா பொருளாதார சேத நிலை அப்படின்னு ஒன்று இருக்குது. பொருளாதார சேத நிலையை வந்து அடைஞ்சிட்டாலோ இல்லை அதை வட்டி தாண்டிட்டாலோ சாகுபடி இழப்பு ரொம்ப அதிகமாக ஏற்படும். அந்த சேத நிலை தாண்டினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு போக வேண்டியதாக இருக்கும். இப்போ படைப்புழு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100 மீட்டர் வரிசைக்கு இதை நம்ம கண்காணித்து தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒரு 100 மீட்டர் வரிசைக்கு ஒரு 8 முட்டை குவியல்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து பொருளாதார சேத நிலை அப்படின்னு சொல்லலாம். இது காய் துளப்பான் பார்த்தீங்கன்னா செடிக்கு ஒரு 2 புழுக்கள். இப்போ சுருள் பூச்சி, இலை சுருள் பூச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் வரிசைக்கு ஒரு புழு. சிவப்பு கம்பளி புழு, நம்ம ஊர்களில் சிவப்பு கம்பளி புழு தாக்குதல் கம்மியாக தான் இருக்கும், ஒரு சில இடங்களில் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் வரிசைக்கு ஒரு 8 முட்டை குவியல்கள். இந்த மாதிரியான பொருளாதார சேத நிலையை தாண்டும் பொழுது நீங்கள் ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு போகலாம்.
இது எட்டும் தருவாயில் என்னென்ன மாதிரியான பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஏற்கனவே நான் வகைப்படுத்தி சொன்னேன் இல்லையா, சாறு முறிஞ்சும் பூச்சிகளுக்கு ஒரு செட் ஆஃப் மருந்துகள், அதே மாதிரி இலையையும் காயையும் தாக்கும் பூச்சிகளுக்கு ஒரு செட் ஆஃப் மருந்துகள், அதுக்கப்புறம் வேர்ப்புழு, கரையான், இதுக்கெல்லாம் வந்து ஒரு செட் ஆஃப் மருந்துகள். ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக மருந்துகள் நம்ம இது பண்ணாமல் சரியான மருந்தை தேர்ந்தெடுத்து எவ்வளவு அளவோ அந்த அளவு மட்டுமே நம்ம அதை தெளிக்கணும். இப்போ காய்ப்புழுவுக்கோ அல்லது வந்து இலையை சாப்பிடும் புழுவுக்கோ பொருளாதார சேத நிலையை தாண்டும் பொழுது என்ன மாதிரியான ரசாயன பூச்சிக்கொல்லிகள் பார்த்தீங்கன்னாக்க ஃப்ளூபெண்டமைடு அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது, இல்லைன்னா குளோரான்ட்ரினிலிப்ரோல் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. ஃப்ளூபெண்டமைடு வந்து ஏக்கருக்கு வந்து 40 மில்லி, குளோரான்ட்ரினிலிப்ரோல் அப்படிங்கிற மருந்து வந்து ஏக்கருக்கு 60 மில்லி. இது வந்து நீங்கள் 200 லிட்டர் தண்ணியில் ஒட்டுந்திரம், அதாவது 1 லிட்டருக்கு 1 மில்லி ஒட்டுந்திரம் அந்த மாதிரி வகையில் கலந்து கைத்தளிப்பான் மூலம் வந்து நல்ல செடிகள் வந்து நல்லா நனையும்படி நம்ம அதை தெளிக்கும் பொழுது இந்த காய்ப்புழுக்கள், இந்த இலைப்புழுக்கள் இவையெல்லாம் வந்து அதனுடைய எண்ணிக்கை குறைந்து தாக்குதலும் கம்மியாகும். இந்த ஸ்பைனோசாய்டு அப்படிங்கிற மருந்தும் அது வந்து ஏக்கருக்கு 70 மில்லி அப்படின்ற விதம் நம்ம தெளிக்கலாம். இப்போ புரோடினியா புழு அல்லது இந்த சிவப்பு கம்புனி புழு இதனுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் பொழுது நீங்கள் எவ்வளவு பூச்சிக்கொல்லி மருந்து அடித்தாலும் அந்த தாக்குதலையோ அதை எண்ணிக்கையோ வந்து நம்ம குறைக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும். அப்போது நம்ம வந்து ஒரு கவர்ச்சி நச்சுணவு ரெடி பண்ணலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம ஒரு தவிடு வந்து ஒரு 5 கிலோ எடுத்துக்கணும். 1/2 கிலோ பார்த்தீங்கன்னா ஒரு குருண மருந்து, கார்போஃபியூரான் அந்த மாதிரி குருண மருந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 1/2 கிலோ வந்து வெல்லம் எடுத்துக்கலாம். இது 3ஐயும் ஒரு 3 லிட்டர் தண்ணீரோட கலந்து ஒரு சிறு சிறு உருண்டைகளாக அதை முதல்ல ஆக்கிக்கணும். முதல்ல வந்து நம்ம பூச்சிக்கொல்லி மருந்து இல்லாத ஒரு உணவாக நம்ம அங்கங்கே வைக்கும் பொழுது அந்த புழுக்கள் ராத்திரி வெளியே வந்து அதை சாப்பிடும். அடுத்து 2 நாட்கள் கழித்து நம்ம இந்த குருண மருந்தோடு சேர்ந்து இந்த தவிட வைக்கும் பொழுது படைப்புழுக்கள் வந்து அதை வந்து சாப்பிட்டு அது இறந்துடும். ஸோ புழுக்கள் ஸ்டேஜ்லேயே அது வந்து அங்கங்கே இறந்துடும். அதனால் உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு அதுக்கு போக முடியாது. இப்போ அடுத்த வயலுக்கும் அது பரவ இயலாது. ஸோ இவ்வகையாக நீங்கள் வந்து ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை உளவியல் முறைகள், நல்ல ரகங்களை தேர்வு செய்து சரியான சீசனை தேர்வு செய்கிறது, அதுக்கப்புறம் சரியான கண்காணிப்பு முறை, அதுக்கப்புறமா வந்து உயிரியல் முறைகள், கடைசியாக ரசாயன முறைகள், இதெல்லாம் நம்ம வந்து முறையாக வந்து பின்பற்றினோம்னா செலவு, அதாவது பூச்சிக்கு தாக்குதலுக்கான செலவை நம்ம குறைச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து வருமானமும் உங்களுக்கு நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் நம்ம வந்து நிலக்கடையில் வந்து பிரதான பயிர் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். எள்ளில் பார்த்தீங்கன்னாக்க அதாவது காயை தாக்குகின்ற ஒரு புழு, அதுக்கப்புறமா வந்து தத்துப்பூச்சி. இந்த தத்துப்பூச்சி தான் ரொம்ப முக்கியமாக இந்த எள்ளில் காணப்படுது. இதில் ஃபில்லோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலட்டு நோய், இதை வந்து பூவிழை நோய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து தத்துப்பூச்சிகளாக பரவக்கூடிய நோய், ஃபைட்டோபிளாஸ்மா அப்படிங்கிற ஒரு ஆர்கானிசம்னால பரவக்கூடியது. இந்த காயெல்லாம் என்ன ஆகும்னா வந்து இலையாக மாறிடும். அப்போ மலட்டுத்தன்மை செடி மாதிரி ஆகிடும். அப்போ வந்து உங்களுக்கு காய் பிடிக்காதனால மகசூலும் குறைய வாய்ப்பு இருக்குது. இது முன்னாடியே வரும் பொழுதே நம்ம என்ன பண்ணணும்னா 1-2 செடிகள் இருக்கும் பொழுதே அதை எடுத்து அழிச்சிடணும், இல்லை எரிச்சிடணும். இங்கே வரப்பில் அப்படியே போட்டுறக்கூடாது. அப்படி இல்லைன்னா இந்த தத்துப்பூச்சிகள் வந்து அடுத்தடுத்து மற்றதுக்கு பரப்பக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதுக்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டியது வந்து மஞ்சள் வண்ண ஒட்டும் பொறி தான். இந்த மஞ்சள் வண்ண ஒட்டும் பொறியை 12 எண்ணிக்கையில் அதுக்கு மேலேயே கூட நம்ம கட்டினோம்னா இந்த பூச்சிகள்லாம் அதில் ஒட்டிரும். அப்போ நம்ம அதனுடைய எண்ணிக்கையை குறைக்கலாம். இதுக்கு துவரையை வந்து நம்ம ஊடு பயிராக 6 வரிசைக்கு 1 வரிசை அப்படிங்கிற மாதிரி நம்ம இது பண்ணலாம். வருடம் இது வந்தது அப்படின்னா நீங்கள் விதை நேர்த்தி கண்டிப்பாக செய்யணும். இமிடாக்ளோப்ரிட் 1 கிலோ விதைக்கு 5 கிராம் என்ற விகிதத்தில் நம்ம இதை விதை நேர்த்தி செஞ்சு அப்புறமா நீங்கள் நட்டிங்கன்னா நல்லது. கடைசியாக நீங்கள் வந்து ரசாயன கொல்லி மருந்து போகணும் அப்படின்னா தயாமிதாக்சாம் அப்படிங்கிற மருந்தை ஏக்கருக்கு ஒரு 40 கிராம் என்ற விகிதத்தில் தெளித்து இந்த தத்துப்பூச்சிகளை நீங்கள் கட்டுப்படுத்தலாம். அடுத்து காய் ஈக்கள் அப்படின்னு சொல்லுவோம். மாதிரி வந்து உங்களுக்கு காய் மேலே உட்காந்து ஒரு சாரை உறிஞ்சும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கட்டுப்படுத்தணும் அப்படின்னாக்க ரைமோத்தியோட் அப்படிங்கிற மருந்துக்கு போகலாம். அப்படின்னா ஃபிப்ரோனில் அப்படின்ற மருந்து நல்லா கேட்கும். ஏக்கருக்கு 400 மில்லி 200 லிட்டர் தண்ணீரில் கைத்தெளிப்பான் மூலம் கலந்து தெளித்து இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்தது காயில் வந்து ஒரு பச்சை கொம்பு புழு இருக்குது, அதே மாதிரி காய்ப்புழு இருக்குது. இதுக்கு முக்கியமாக ஒரு விளக்கு பொறி கண்டிப்பாக அதை வச்சு நீங்கள் வந்து அந்த அந்து பூச்சிகளை கவர்ந்தெழுத்து நம்ம அழிக்கலாம். அடுத்தது வந்து வேப்பங்கொட்டை சாறு 5% அல்லது பூச்சிக்கொல்லி மருந்துகள் அப்படின்னு போனீங்கன்னா ஃப்ளூபெண்டமைட் அப்படிங்கிற மருந்து ஒரு 40 மில்லி, அப்படி இல்லைன்னா குளோரான்ட்ரினிலிப்ரோல் அப்படிங்கிற மருந்து 60 மில்லி ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணியில் கரைத்து தெளிக்கலாம். ஸோ இதுதான் முக்கியமான ஒரு 3 வகையான பூச்சிகள் எள்ளில் அப்படின்னு நம்ம பார்க்குறது. ஸோ இந்த நிலக்கடலையிலையும் இந்த எள்ளிலையும் இந்த ஒருங்கிணைந்த பூச்சிக்கொல்லி மேலாண்மை முறைகளை நம்ம வந்து பின்பற்றி பூச்சிகளை கட்டுப்படுத்தி பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கான செலவுகளை குறைத்து மகசூலை பெருக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கொள்கிறோம்.
எண்ணெய் வித்து பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை பத்தின விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் VA விஜயசாந்தி அவங்க எம்புட்டு அருமையா எடுத்து சொன்னாங்கல்ல. ஆமா ஆமா, அருமையான விவரங்க தான். எந்தெந்த பூச்சிகள் எண்ணெய் வித்து பயிர்களை தாக்கலான்றதையும் அதையெல்லாம் எப்படி கண்டறிஞ்சு கட்டுப்படுத்தலாம் அப்படின்றதையும் தெளிவுபடுத்திட்டாங்களே. இந்த முறைகளை கடைபிடிக்கிறதுனால செலவை குறைச்சி அதிக மகசூலும் லாபத்தையும் எடுக்கலாமே. ஆமா வள்ளி. ஆனா ஒண்ணு. என்னது? உன் தோழியோட கடலை காட்டை பார்க்க என்னையும் கூட்டிட்டு போயிருந்திருக்கலாம். அவசியம் இன்னொரு நாள் கூட்டிக்கிட்டு போறேன். ஆனா நமக்கு தேவையான விவரங்க தான் கிடைச்சிருச்சு. இந்த விவரங்களை சரியா பயன்படுத்தி நம்ம கழனியிலையும் பூச்சி தாக்குதல்களை கட்டுப்படுத்தி 4 பேருக்கு உதாரணமா இருப்போம். அதுவும் சரிதான், அப்படியே செஞ்சிருவோம். பூச்சிக்கொல்லிய பயன்படுத்துற முறையில் கவனம் தேவை. அது தேர்ச்சி உள்ளவர் சொல்லுற கருத்தை மனதில் பதித்து நீவை. பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துற முறையில் கவனம் தேவை. அதில் தேர்ச்சி உள்ளவர் சொல்லுற கருத்தை மனதில் பதித்து நீவை. எந்த பயிருக்கு என்ன மருந்துன்னு சொன்னதை மட்டும் நீ செய். எந்த பயிருக்கு என்ன மருந்துன்னு சொன்னதை மட்டும் நீ செய். சொந்த வழியிலே சந்தடி இல்லாம செய்யறதில்லே திறமை. சொந்த வழியிலே சந்தடி இல்லாம செய்யறதில்லே திறமை. பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துற முறையில் கவனம் தேவை. அதில் தேர்ச்சி உள்ளவர் சொல்லுற கருத்தை மனதில் பதித்து நீவை. கடிச்சு சேதம் செய்யற பூச்சிக்கு கொடுக்கணும் ஒரு மருந்து. கடிச்சு சேதம் செய்யற பூச்சிக்கு கொடுக்கணும் ஒரு மருந்து. சாறு உறிஞ்சி சேதம் செய்யற பூச்சிக்கு தெளிக்கணும் வேற மருந்து. சாறு உறிஞ்சி சேதம் செய்யற பூச்சிக்கு தெளிக்கணும் வேற மருந்து. தெரிஞ்சு நன்மைகள் செய்யற பூச்சிகள் பிழைத்திருக்கவும் மருந்து. தெரிஞ்சு நன்மைகள் செய்யற பூச்சிகள் பிழைத்திருக்கவும் மருந்து. தரம் அறிஞ்சு தன்மைகள் புரிஞ்சு அதுக்கு அடிக்கணும் சில மருந்து. தரம் அறிஞ்சு தன்மைகள் புரிஞ்சு அதுக்கு அடிக்கணும் சில மருந்து. பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துற முறையில் கவனம் தேவை. அதில் தேர்ச்சி உள்ளவர் சொல்லுற கருத்தை மனதில் பதித்து நீவை. கிடைக்கும் தெளிப்பான் வகை கேத்து கரைக்கணும் நல்ல மருந்து. கிடைக்கும் தெளிப்பான் வகை கேத்து கரைக்கணும் நல்ல மருந்து. அடிக்கும் செடியில் பனி போல் படர அறிந்தெடு நல்ல மருந்து. அடிக்கும் செடியில் பனி போல் படர அறிந்தெடு நல்ல மருந்து. விடியும் காலை இல்லாட்டி மாலை அடிக்க வேணும் மருந்து. விடியும் காலை இல்லாட்டி மாலை அடிக்க வேணும் மருந்து. முடியுதுன்னு 2-3 ஒன்னா கலக்கிடாதே மருந்து. முடியுதுன்னு 2-3 ஒன்னா கலக்கிடாதே மருந்து. பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துற முறையில் கவனம் தேவை. அதில் தேர்ச்சி உள்ளவர் சொல்லுற கருத்தை மனதில் பதித்து நீவை. எந்த பயிருக்கு என்ன மருந்துன்னு சொன்னதை மட்டும் நீ செய். சொந்த வழியிலே சந்தடி இல்லாம செய்யறதில்லே திறமை. பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துற முறையில் கவனம் தேவை. அதில் தேர்ச்சி உள்ளவர் சொல்லுற கருத்தை மனதில் பதித்து நீவை. இனி தொடர்வது வேளாண் செய்திகள். குறுவை பருவ நெற்பயிரில் உயர் விளைச்சலுக்கான உழவியல் நுட்பங்கள். குறுவை பருவத்தில் அதாவது மே ஜூன் மாதத்தில் நெல் சாகுபடி செய்யப்படுகின்றது. இந்த பட்டத்தில் உழவர்கள் குறுகிய கால வயதுடைய நெல் ரகங்களை பயிரிடுவர். இந்த பட்டத்திற்கு உகந்த ரகங்கள் ஆடுதுறை 36, ஆடுதுறை 37, ஆடுதுறை 43, ஆடுதுறை 45, ஆடுதுறை 53, ஆடுதுறை 55, ஆடுதுறை 57, அம்பை 16, திருச்சி 2, திருச்சி 5, கோ 51, கோ 54, கோ 55, திருப்பதி சாரம் 5, மதுரை 6, கோஆர்எச் 3 என்ற வீரிய ஒட்டு நெல் ரகங்கள் ஆகும். 1 ஏக்கர் நெற்பயிர் நடவிற்கு 8 சென்ட் தண்ணீர் வசதியுடன் கூடிய நிலம் தேவை. ஏக்கருக்கு 24 கிலோ விதை தேவைப்படும்.
பேசிலஸ் சப்டிலிஸ் 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் 1 லிட்டர் நீரில் கரைத்து 10 மணி நேரம் விதையை ஊற வைத்து நீரை வடிகட்டி பின்னர் விதைக்க வேண்டும். இம்முறையினால் இளம் வயதில் பாதிக்கக்கூடிய நோய்களிலிருந்து 40 நாட்கள் வரை பாதுகாப்பு கிடைக்கும். அசோஸ்பைரில்லம் மற்றும் பாஸ்போபாக்டீரியா ஆகிய நுண்ணுயிர் உரங்களை தலா 1 பாக்கெட் வீதம் போதுமான அளவு தண்ணீருடன் சேர்த்து விதைகளை விதைப்புக்கு முன் ஒரு நாள் முழுவதும் ஊற வைத்து பின்பு விதைக்க வேண்டும். இந்த உயிர் உரங்கள் பயிருக்கு ஊட்டச்சத்தை கொடுக்கிறது. இதன் மூலம் 25% உரத்தை குறைக்கலாம். அடுத்து நிலம் தயாரித்தல் பற்றி தெரிந்து கொள்ளலாம். சேற்று உழவு செய்வதற்கு ஓரிரு நாட்கள் முன்பே தண்ணீர் தேங்கி நிற்கும் அளவிற்கு நீர் பாய்ச்சுதல் வேண்டும். பின்னர் சேற்று உழவு செய்யப்பட வேண்டும். 18 முதல் 22 நாட்களான நாற்றுகள் நடவு செய்ய ஏற்றது. 40 லிட்டர் தண்ணீரில் 1 கிலோ அசோஸ்பைரில்லம், 1 கிலோ பாஸ்போபாக்டீரியா மற்றும் 1 கிலோ பேசிலஸ் சப்டிலிஸ் கலந்த கரைசலை தயாரித்து இக்கரைசலில் நாற்றுகளின் வேர்பாகம் நன்கு நனையுமாறு 1 மணி நேரம் வைத்திருந்து நடவு செய்ய வேண்டும். மீதமுள்ள கரைசலை நடவு வயலிலேயே விட வேண்டும். பயிர் இடைவெளி 15க்கு 10 சென்டிமீட்டர். நாற்றுகளின் எண்ணிக்கை ஒரு குத்துக்கு 2 முதல் 3 நாற்றுகள் இருக்க வேண்டும். நெற்பயிருக்கு சாதாரணமாக காய்ச்சலும் பாய்ச்சலுமாக நீர்ப்பாசனம் செய்யலாம். அதாவது மண் மறைய நீர் கட்டுதல் நடவு செய்த முதல் 10 நாட்களில் மிக முக்கியம். பின்னர் சுமார் 1 முதல் 2 சென்டிமீட்டர் அளவிற்கு நீர்ப்பாசனம் செய்து வயலில் சிறு கீறல்கள் ஏற்படும் தருணம் அடுத்த முறை நீர் பாய்ச்சுதல் வேண்டும். இந்த முறை பூங்கதிர் உருவாகும் பயிர் பருவம் வரை பின்பற்றப்பட வேண்டும். அதன் பிறகு பயிர் கதிர் உருவாகும் தருணத்தில் இருந்து அறுவடை நிலை வரை 4 முதல் 5 சென்டிமீட்டர் அளவிற்கு நீர் பாய்ச்சி கட்டிய நீர் மறைந்தவுடன் மீண்டும் நீர் கட்டிட வேண்டும். 1 ஏக்கருக்கு தொழு உரம் 5 டன் அல்லது பசுந்தாழ் உரம் 2.5 டன் இட வேண்டும். பசுந்தாழ் உற்பத்தி ஏக்கருக்கு 2.5 டன் என்ற அளவு எட்டியிருந்தால் அதனை அப்படியே மடக்கி உழுது விட வேண்டும். உழுவதற்கு இரும்பு கலப்பையோ அல்லது நாட்டு கலப்பையோ பயன்படுத்தலாம். அத்தருணத்தில் நடவு வயலில் குறைந்தபட்சம் 1 அங்குலம் தண்ணீர் தேக்கப்பட வேண்டும். பசுந்தாழ் உரம் மண்ணினுள் நன்கு மறையுமாறு உழ வேண்டும். அசோலா 100 கிலோ என்ற அளவில் நட்ட 3 to 5 நாட்களுக்குள் பரவலாக தூவ வேண்டும். அசோலா வளர்ச்சியடைந்த நிலையில் நெல்லிற்கு களை எடுக்கும் தருணத்தில் ரோட்டரி களை எடுப்பானை கொண்டோ அல்லது காலாலோ மண்ணிற்குள் மிதித்து விடுதல் வேண்டும். அசோஸ்பைரில்லம், பாஸ்போபாக்டீரியா மற்றும் பேசிலஸ் சப்டிலிஸ் ஒவ்வொன்றும் 1 கிலோ என்ற அளவில் எடுத்து 25 கிலோ மக்கிய தொழு உரத்துடனோ அல்லது மணலுடனோ நன்கு கலந்து நடவிற்கு முன் சீராக தூவிவிட வேண்டும். இதனால் பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைப்பதுடன் பூச்சி மற்றும் நோய்களும் கட்டுப்படுத்தப்படுகிறது. மண் பரிசோதனை மூலம் தேவையான உரங்களை கணக்கிட வேண்டும். தழைச்சத்தையும் சாம்பல் சத்தையும் 4 பிரிவுகளாக முறையே கடைசி உழவின் போது தீவிர தூர்க்கட்டும் பருவம், கதிர் உருவாகும் பருவம் மற்றும் கதிர் வெளிவரும் பருவத்தில் இடுதல் வேண்டும். தழைச்சத்தை இலை வண்ண அட்டையை பயன்படுத்தி தேவைக்கு ஏற்றவாறு இடுதல் வேண்டும். ஏக்கருக்கு 10 கிலோ துத்தநாக சல்பேட்டை 25 கிலோ மக்கிய தொழு உரத்துடனோ அல்லது மணலுடனோ நன்கு கலந்து நடவிற்கு முன் தூவ வேண்டும். நடுநிலையான மற்றும் சுண்ணாம்பு தன்மையுடைய மண் வகைகளுக்கு ஏக்கருக்கு 200 கிலோ அளவில் ஜிப்சம் கடைசி உழவின் போது இட வேண்டும். கதிர் உருவான தருணத்திலும் மீண்டும் 10 நாட்கள் கழித்தும் இலை வழி உரமாக யூரியா 2 கிலோ, DAP 4 கிலோ மற்றும் பொட்டாஷ் 2 கிலோவை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். நடவு செய்யப்பட்ட ரகத்தின் வயதை பொறுத்து அறுவடை காலத்திற்கு 7 நாட்கள் முன்பாக நீர் தேங்கி நிற்காமல் பார்த்துக்கொள்வது அறுவடைக்கு நல்லது. இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி வி. உஷா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.